முதல்வர் விஜய் அவர்களுடைய பையனான ஜேசன் சஞ்சய் ஜனநாயகன் படத்தோட முதல் காட்சியை பார்க்கறதற்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிக பெரும் தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நடிகர்கள், எம்எல்ஏக்கள், டிவிகே தொண்டர்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட தலைவரை கடைசியாக ஒரு தடவை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் விஜய் அவர்களோட பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தேனியில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் அந்த எஃப்டிஎஃப்எஸ் காட்சி பார்க்கறதுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது தேனி கம்பத்தில் எடுக்கப்பட்டதாக மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேட்டருக்கு தான் போகிறாரா, எஃப்டிஎஃப்ஸ் தான் பார்க்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா காரில் ஏறி அவர் போயிட்டாரு. அண்ட் இதை ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அவர் வந்து எஃப்டிஎஃப்எஸ் தான் பார்க்க போகிறாரு, இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு காரில் போகணும் அப்படிங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பா மற்றும் அம்மா 2 பேரையுமே சேர்த்து வைக்க முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்னும் அது வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஏன்னா விஜய் சாருக்கு ஒரு பக்கம் அரசியலில் வந்ததுனால அவரோட இமேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் கல்யாண வயசில் குழந்தைகள் இருக்கப்போ இப்போ டிவோர்ஸ் தேவையா அப்படின்னு குடும்பத்தார்கள்லாம் பேசி அந்த ஒரு முடிவை மாற்றிருக்காங்களாமா. ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்கள் கூட சிக்மா படத்தோட ப்ரொமோஷன் அப்போ ஏகப்பட்ட இடங்களில் அவங்க அப்பாவையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அம்மாவை கொடுத்தும் பேசியிருந்தாரு. ஸோ இதனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க பிரச்சனை சார்ட் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவர் அவங்க அப்பாவோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை தான் பார்க்க போயிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் அடித்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ தேட்டர் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வீடியோவோ இல்லை போஸ்டரோ வெளியிடுவாங்க. அண்ட் அதை வச்சு நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜனநாயகன் படம் பார்த்துட்டிங்களா, இல்லை டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. விமல் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி மன்னார் வகைரா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படம் பண்ணும்போதே அந்த படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட 4.5 கோடி வந்து கடன் வாங்கி இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு 4.5 கோடியை திருப்பி தரதாக சொல்லியிருந்திருக்காரு. பட் தராமல் இழுத்தடிச்சிருந்திருக்காரு. இது குறித்து மறுபடியும் கேட்க போகும்போது அந்த ப்ரொடியூசருக்கு அவர் செக் ஒன்று கொடுத்துருந்துருக்காரு. அதில் 4.5 கோடி அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. பட் பேங்க் சைடு போய் விசாரிக்கும் போது அவரோட அக்கௌண்ட்டில் காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் அதிர்ச்சியான ப்ரொடியூசர் தரப்பு போலீஸ் ஸ்டேஷனில் பண மோசடி வழக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட கேஸ் கோர்ட்டில் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னா, விமல் அவர்கள் பண மோசடி பண்ணது உண்மை அப்படின்னும் அதற்கு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை இருக்குது அப்படின்னும் ஓராண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி கோர்ட் தரப்புலேருந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. விமல் அவர்கள் மேல்முறையீடு செய்ய போகிறாரா, இல்லை காசை திருப்பி கொடுக்க போகிறாரா, இல்லை ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க போகிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.